ஹாய்ங்க. இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா, நான் பொங்கலுக்கு வந்து வீட்ட வந்து டீப் கிளீன் பண்ணும்போது எடுத்த வீடியோங்க. எங்க வீட்ல 2 பெட்ரூம் இருக்குங்க. நானும் அப்பப்போ எது வேணும், வேணாம் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்து எடுத்து வச்சுட்டே இருப்பேன். வேணாங்கிறதையும் வந்து அப்படியே வந்து டிஸ்போஸ் பண்ணியிருப்பேன். இருந்தாலுமே வந்து இந்த ரூம்ல வந்து ஏதோ ஒண்ணு வந்து சேர்ந்துக்கிட்டே இருக்கும். என்ன இருக்கு, என்ன வச்சுருக்கோன்னே தெரியாது. இது வந்து பெட்ரூம் அப்படிங்கிறத விட எங்களுக்கு ஒரு மினி ஸ்டோர் ரூம் மாரி தான் நாங்க வந்து மோஸ்ட்லி வந்து யூஸ் பண்ணிட்டுருக்கோம். பொதுவா எனக்கு மத்த வேலைகள் செய்யறத விடவே, இந்த மாரி டீப் கிளீன் பண்றது, ஒரு ஆர்கனைஸ் பண்றது, அரேஞ்ச் பண்றது அப்படிங்கிறது எனக்கு ரொம்பவே பிடிக்கும். என் ஹஸ்பண்ட ஆஃபீஸுக்கு போறதுக்கு முன்னாடியே லாஃப்ட்ல இருக்க திங்ஸ்லாம் கொஞ்சம் எடுத்து தர சொல்லியிருந்தேன். அவரும் எடுத்து கீழ இறக்கி குடுத்தாங்க. அதுக்கப்புறம் நானும் கிச்சன்ல இருக்க எல்லா வேலையும் முடிச்சதுக்கு அப்புறமா தான் வந்து, ஒவ்வொரு பாக்ஸ்ல என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்துட்டுருந்தேன். நமக்கு மத்த வேலைகள் எவ்வளோ இருந்தாலும், கிச்சன்ல எல்லா வேலையும் முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறமா, நம்ம மத்த வேலைகள்லாம் பார்த்தோம்னா, கொஞ்சம் ரிலாக்ஸிங்கா பார்க்க முடியும். அதனால நான் கிச்சன்ல எல்லா ஒர்க்கும் முடிச்சுட்டு வந்துட்டேன். என் பொண்ணுக்கு இப்போ வயசு வந்து 7 ஆயிடுச்சு. இருந்தாலும் அவளோட குட்டி ட்ரெஸ் அவ பிறந்ததுலேருந்து போட்டிருந்த எல்லா ட்ரெஸ்ஸையுமே வந்து நான் முக்கியமான ஒரு சில ட்ரெஸ் எல்லாம் நான் இன்னுமே பத்திரமா நான் வச்சுருக்கேன். அவள் பெரிய பொண்ணு ஆனதுக்கப்புறமா, அவளுக்கே சர்ப்ரைசிங்காக கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து பத்திரமா ஒவ்வொன்றும் பார்த்து, நல்லா அழகா இருக்கிற ட்ரெஸ்லாம் நான் இன்னுமே எடுத்து வச்சுருக்கேங்க. என்ன மாதிரி நீங்களும் எடுத்து வச்சுருக்கீங்களா? அப்படின்னு சொல்லி கமெண்ட்ல சொல்லுங்க. அதுக்கப்புறமா கீழ ஷெல்ஃப்ல இருக்க எல்லாத்தையும் எடுத்து நானு பெட்ல வச்சுட்டேன். இந்த பாக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா, நான் வந்து மளிகை ஜாமானெல்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தேங்க. கட்டப்பை, பாப்பாவோட லஞ்ச் பேக்கு, ஸ்கூல் பேக் இதுவே நெறையா இருக்குது அப்படிங்கிறதுனால நான் வந்து அதை போட்டுக்கிறதுக்காக யூஸ் பண்ணிட்டேன். லாஃப்ட்லாம் ஓரளவுக்கு நானும் அடுக்கி வச்சுட்டேன். எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு, முடிஞ்ச அளவுக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, டஸ்ட் நெறைய சேர்ந்தது. இது சீமர வச்சு கூட்டினாலும் வந்து நம்ம ஷெல்ஃப்லேயே போய் ஒட்டிக்கும் அப்படிங்கிறதுனால, நான் வந்து வேக்கம் கிளீனர் யூஸ் பண்ணி வந்து வேக்கம் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் ஹால் பார்த்தா அது அதை விட இருந்தது. இந்த பெட்ரூம் வந்து நாங்கள் இந்த ரூமில் தான் படுத்து தூங்குறோம் அப்படிங்கிறதுனால, இந்த ரூமில் வந்து நான் மேக்ஸிமம் வந்து அப்பப்போ எல்லாத்தையுமே வந்து நான் டிஸ்போஸ் பண்ணிருவேன். நீட்டாக வச்சுக்குவேன். என்ன இந்த ரூமில் ஒரு பெண்டிங் ஒர்க்னா, பீரோவை நகர்த்தி க்ளீன் பண்ணுறது மட்டும்தான். என்னோட ஹஸ்பண்ட் வந்ததுக்கப்புறமா தான் நான் வந்து மதியம் லஞ்சுக்கு வந்திருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து பீரோவை நகர்த்தி பின்னாடி நான் அதுக்கும் வந்து வேக்கம் போட்டு விட்டுட்டேன். அந்த ஒர்க்லாம் முடிச்சதுக்கப்புறம் ஹால்ல இப்படி தான் இருந்ததுங்க. பார்த்தா ஒன்றுமே இல்லாத வேலை மாரி தான் இருக்கும் வீடியோ பார்க்கும்போது. ஆனா, நான் அந்த அன்னைக்கு ஃபுல்லா செஞ்சுட்டே இருந்தேன். ஒரு 10க்கு ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட வந்து நைட் ஒரு 7 வரைக்குமே நான் வந்து எல்லா வேலையும் செஞ்சுட்டே இருந்தேன். கிச்சனும் சரி, ஹால் இந்த இந்த வீடு கிளீன் பண்ணும்போதும் சரிங்க, எனக்கு 2 நாள் ஆயிடுச்சு. நம்ம கிளீன் பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டோம் அப்படின்னா, நம்ம எதையுமே விட முடியாது. ஒண்ணு பார்த்தா இன்னொன்னு பார்க்கலான்னு இருக்கும். அந்த மாரி வந்துக்கிட்டே இருக்கும். காலையிலேயே வந்து ஜன்னலுக்கு போட்டிருந்த கொசுவலையும், ஸ்க்ரீனையும் வந்து கழட்டி வாஷ் பண்ணி போட்டுட்டேங்க. அதுக்கப்புறமா வந்து கூட்டி விட்டுட்டேன். டஸ்ட்டு அதாவது தூசி தட்டுறதெல்லாம் எதுவும் இல்ல அப்படிங்கிறதுனால நான் வந்து கூட்டி விட்டுட்டேன். அதுக்கப்புறம் சின்ன சின்ன வேலைகள் தான் இருந்தது. ஃபோட்டோ துடைக்கிறது, வாட்ச் வந்து தொடச்சு வைக்கிறது, இந்த மாதிரி சின்ன சின்ன வேலைகள்லாம் இருந்தது. என்னோட ஹஸ்பண்டும் லஞ்சுக்கு வந்துட்டாங்க. லஞ்சுக்கு வந்ததுக்கப்புறமா நானும் சாப்பிட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டேன். அதுக்கப்புறமா நம்ம வீடு க்ளீன் பண்ணிட்டோம் அப்படின்னாவே, அடுத்து வந்து நம்ம வந்து வேறு வழியே இல்ல. பெட்ஷீட்ஸ் எல்லாமே வந்து ஃபுல்லா டஸ்ட் ஆயிரும். நான் அதையும் எல்லாம் ஒண்ணு விடாம எல்லாத்தையும் எடுத்து வாஷிங் மிஷின்ல போட்டு, எல்லாத்தையும் வாஷ் பண்ணிட்டு, நமக்கு வந்து எல்லாம் வாஷ் பண்ணதுக்கப்புறமா பெட்ரூம பார்த்தா மட்டும் தான் நமக்கு வந்து தூக்கமே வரும் அப்படிங்கிற மாதிரி ஆயிடும். க்ளீன் பண்ணதுக்கப்புறமா வீட்ட பார்க்கும்போது, அடடா! நம்மளையே நம்ம அப்ரிஷியேட் பண்ணோம் அப்படிங்கிற மாரி தான் எனக்கு தோணுங்க. இந்த பெட்ரூம் க்ளீன் பண்ணது இந்த பெட்ரூம் லாஃப்ட்ல வந்து நான் முடிஞ்ச வரைக்கும் எதுவுமே வச்சுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, நான் பாப்பாவோட ஸ்டடி டேபிள் கீழ வச்சு எழுதுறது மட்டும் தான் நான் வந்து மேலே வச்சுருக்கேன். அது வந்து அவள் யூஸ் பண்ணுறதே இல்ல அப்படிங்கிறதுனால நான் மேலே தூக்கி வச்சுட்டேன். மித்தபடி பார்த்தீங்க அப்படின்னா லாஃப்ட்ல எதுவும் இல்ல. அப்போ தான் நமக்கு வந்து கொஞ்சம் க்ளீன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறனால இந்த பெட்ரூமில் வந்து நான் லாஃப்ட்ட வந்து கொஞ்சம் ஃப்ரீயா விட்டுட்டேங்க. இன்னொரு ரூமு, நான் ஸ்டோர் ரூமுன்னு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா? அந்த ரூமு.
இந்த பாக்ஸில் தாங்க நான் வந்து கட்டைப்பை, அப்புறமா வந்து லஞ்ச் பேக்கு, பாப்பாவோட இன்னொரு அடிஷ்னல் ஸ்கூல் பேக்கு எல்லாமே போட்டு இது மட்டும் கட்டிலுக்கடியில் வச்சுக்கணும், வேறு எதையும் கட்டிலுக்கடியில் வச்சிடவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் இது மட்டும் வந்து கட்டிலுக்கடியில் வச்சுட்டேங்க. அதுக்கப்புறம் இந்த பெட்ரூமையும் வந்து ஓரளவுக்கு ஆர்கனைஸ் பண்ணதுக்கப்புறம் தான் அப்பாடா அப்படின்னு எனக்கு திருப்தியே வந்துச்சு. இந்த பெட்ரூமில் பார்த்திங்க அப்படின்னா பீரோ மேலே கூட விட்றதில்ல, எல்லாமே இருக்கும். பீரோ மேலே கூட வச்சிடுறது. இந்த ட்ரம்மில் பார்த்திங்க அப்படின்னா என்ன இருக்குதுன்னு கூட தோணும். இந்த ட்ரம் ஃபுல்லாக என் பொண்ணோட விளையாட்டு ஜாமான் மட்டும்தாங்க இருக்குது. அதுக்கப்புறமா ஹால்லேயும் பார்த்திங்கன்னா ஸ்க்ரீனு, சோஃபா கவரு எல்லாமே வாஷ் பண்ணி போட்டிருந்தேன். அதையும் வந்து எல்லாம் வந்து எடுத்து வச்சாச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேங்க. அடுத்த வீடியோவில் கிச்சன் க்ளீனிங் வந்து பார்க்கலாங்க. பாய்ங்க.